அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் டீம் சி குரூப் சி இளம் விஞ்ஞானிகள் குமரி அறிவியல் பேரவையிலிருந்து இன்று நாம் நீர்முடிச்சுகள் என்ற புத்தகத்தை ஆய்வு செய்ய வந்துள்ளோம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் முள்ளஞ்சேரி மூவேலையன். ISROவில் 34 ஆண்டுகள் ஒரு விஞ்ஞானியாக இருந்து புலமை பெற்றவர் இவர் ஓய்வுக்கு பிறகும் இளம் மனதில் அறிவியலை புகுத்தணும் என்ற நோக்கத்தில் இளம் விஞ்ஞானி அமைப்பை தொடங்கி இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த புத்தகத்தில் மிகவும் பிடித்த தலைப்பு இல்லை என்றால் ஒரு சாப்டர் என்றது முதல் சாப்டர், தட் இஸ் குமரி மாவட்ட நீர்வளம் இயற்கையின் கொடை. இதில் நம் ஆசிரியரின் புலமை, அவர் எழுத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஏனென்றால் அவர் எழுதும் முறை சிறுவர் முதல் எல்லா வயதிற்கும் புரியும் முறையில் எழுதியுள்ளார். அவர் குமரி மாவட்டத்தை அபூர்வமான மாவட்டம், நம் மாவட்டத்திற்கு 2 வகையான பருவமழைகள் கிடைக்கிறது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம் குமரியின் 5 ஆறுகளை பற்றி, பழையாறு, கோதையாறு, பரளியாறு, வள்ளியாறு, தாமிரவர்ணி அல்லது குழுத்தரையாறு, இவற்றை பற்றியும் அவர் எழுதியுள்ளார். இது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தின் தலைப்பு நீர்முடிச்சுகள் என்றால் என்ன என்பதையும் கூறியிருக்கிறார். 2 நீரோடைகள் அல்லது 2 ஆறுகள் இணையும் இடத்தை தான் கான்ஃப்ளூயன்ஸ் அல்லது நீர்முடிச்சுகள் என்று கூறுவோம். இவை நீர்நிலை நிலத்தடி நீரையும் பாதுகாக்க தேவையானவை. அது மட்டுமின்றி நாம் சுற்றுலாவிற்கு போன இடங்களை பற்றி, பேச்சுப்பாறை அணை மட்டுமல்லாமல் சிற்றோர் 1, சிற்றாறு 2 ஆகியவற்றை பற்றியும் அவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமின்றி ஈரநிலங்களும் உயிரினங்களும், பயோடைவர்சிட்டிக்கு இது எப்படி உதவுகிறது என்பதை பற்றியும் அவர் இதில் கூறுகிறார். எனக்கு இந்த புத்தகத்தில் பிடித்த பகுதி காடுகளே நீரின் ஊற்றுக்கண், குமரி வனங்களின் சூழலியல் என்ற இந்த பகுதிதான். இந்த பகுதியில் எனக்கு இந்த ஆசிரியரின் புலமையும் உவமையும் ரொம்ப பிடித்திருக்கிறது. அதில் அறிமுக உரையிலேயே இவர் சொல்லியிருக்கிறார், கன்னித்தனம் மாறாத மேற்கு தொடர்ச்சி மலையில் உறங்கி கிடக்கும் காடுகள் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமின்றி இதில் இந்த தண்ணீரை சேகரிக்கும் இந்த காடுகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நம் மாவட்டத்தின் மொத்த பரப்பளவில் 32% காடே நிறைந்துள்ளது என்றும், அந்த 32%த்தில் 52% அடர்ந்த காடுகளே நிறைந்துள்ளது என்கிறார். இது மட்டுமின்றி இந்த முத்துக்குழிவயல் பீடபூமியை பற்றி சொல்லும்போது, கடல் மட்டத்திலிருந்து 1341 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த பீடபூமி குமரி மாவட்டத்தின் நீர் தொட்டி என்கிறார். அது மட்டுமின்றி இந்த காடுகளிலிருந்து உற்பத்தியாகும் இந்த நீரானது இவர் நில தங்கத்தை ஒப்பிடுகிறார். விவசாய சங்கிலியை பற்றி பேசும்போது இவர் இந்த காடுகளிலிருந்து உற்பத்தியாகும் நீரானது 500 கிலோமீட்டர் நீளமுடைய கால்வாய்கள் மூலமாக 2500 குளங்களுக்கு சென்று அங்கிருந்த 50,000 ஹெக்டேர் நிலங்களுக்கு பாசன உதவி செய்வதாக இவர் குறிப்பிடுகிறார். நீர்முடிச்சுகள் என்னும் புத்தகத்தில் எனக்கு பிடித்த பகுதி நீர் பிரபஞ்சத்தின் அமுதமும் மற்றும் தமிழரின் மீன் மேலாண்மை மற்றும் குமரியின் நீர்ச்சங்கிலி ஓர் அறிவியல் ஆய்வு பயணம் என்னும் தலைப்புகள். இவற்றில் நீரின் அறிவியல் அற்புதம் என்னும் தலைப்பில் எழுத்தாளர் ஒரு தண்ணீர் எவ்வாறு உருவாகிறது என்பதை குறிப்பிட்டுள்ளார். 2 ஹைட்ரஜன் மற்றும் 1 ஆக்சிஜன் கலரும்போது அவை ஒரு தண்ணீராக மாறுகிறது. இவ்வுலகில் 177% கடல் நீர்தான் உள்ளது. அவற்றில் 3%த்தில் 1% மட்டுமே சுத்தமான நீர். மேல் 2% ஐஸ் பனிக்கட்டிகளாகவே தான் இருக்கின்றது. தமிழர்கள் அவர்களின் கண்ணோட்டத்தில் நீர்நிலைகளை 47 வகைகளாக பிரித்துள்ளனர். அவற்றில் இயற்கை மற்றும் குடிநீர் நிலைகள்,
கிணறு மற்றும் ஆழமான பகுதிகள், வேளாண்மை மற்றும் பாசன அமைப்புகள், ஓடும் மற்றும் விழும் நீர்நிலைகள் ஆகியவற்றில் அவர்கள் பிரித்துள்ளார். குமரியின் நீர்ச்சங்கிலியும் ஓர் அறிவியல் ஆய்வு பயணம். அணைகளின் அறிவியல் அமைப்பு. இத்தலைப்பில் ஒரு அணை எவ்வாறு உருவாகிறது, அவற்றின் பயன்பாட்டை குறித்து எழுத்தாளர் எழுதியுள்ளார். முத்துக்குளி அவற்றை ஆகாய தொட்டில் என்னும் அவர் குறிப்பிடுகிறார். கோதையார், சிற்றாறு, பேச்சுப்பாறை ஒரு நீர் பிணைப்பு. இவை மூன்றும் சேருவதால் கோதையார் இடதுகரை கால்வாய் என்றும் அழைக்கப்படுகிறது. பிரளியாரும் பழையாறும் செயற்கை நீரூற்றும். இத்தலைப்பில் பிரளியாறு, பழையாறு, புத்தனை அணை மற்றும் மாத்தூர் தொட்டி பாலம் இவற்றை பற்றி அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். நில பாதுகாப்பு சூழலியும். இவற்றில் சதுப்பு நிலங்கள் மற்றும் கழிமுகங்கள் இவற்றின் பற்றி பயன்பாட்டை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நீர்முடிச்சு புத்தகத்திலிருந்து எனக்கு மிகவும் பிடித்த பகுதி விழிப்பு நிலை வாழ்வும் விஸ்வரூபம் எடுக்கும் கடலும் அப்படின்ற டாபிக் தான். இதில் அவர் கிளைமேட் சேஞ்ச் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். அதில் கிளைமேட் சேஞ்ச்னால் ஜஸ்ட் போலார் ஐஸ் மெல்ட் ஆகுறது மட்டும் கிடையாது. குமரி மாவட்டத்தில் உள்ளவங்க கடல் ஓர மக்களின் வாழ்வாதாரம், கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் மனநிலை அதையும் பாதிக்கும், அச்சுறுத்தும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடலோர மக்களின் வாழ்வு லேண்டோட மட்டும் இல்லாமல் கடலோடையும் கலந்திருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நேரடி மீனவர்கள் டீப் சி ஃபிஷிங், அதாவது ஆழ்கடல் மீன் பிடிப்பில் வல்லுநர்கள் அப்படின்னு கூறியிருக்காரு. தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் 90 மீட்டர் இருந்த அலை தடுப்பு சுவரை 200 மீட்டராக மாற்றுறதுக்கு ஓர் முன்வைப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஏவிஎம் கால்வாய் ரீலைஃப் பெருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதோடைய சொல்யூஷனா இப்போ ஏவிஎம் கால்வாய்க்கு ரீலைஃப் கொடுத்தா கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா சி லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுலேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏவிஎம் கால்வாயை நம்ம இப்போ கிளியர் பண்ணால் அதில் டிரான்ஸ்போர்ட் போகும். டிரான்ஸ்போர்ட் போனால் அது ஒரு மிக சிறந்த சுற்றுலா தலமாக மாறும் அப்படின்னும் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது இந்த புத்தகத்தில். நீர்முடிச்சு புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச பகுதி இயற்கை சீண்டினார். இதில் அவர் குண்டுகளின் அழிவு ஒரு தொடர் விபத்து அந்த டாப்பிக்கில் குமரி மாவட்டத்தின் செழிப்பிற்கு மூலாதாரம் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீட்சியாக உள்ள அந்த குன்றுகள். இதில் கொஞ்சம் குறிப்பாக தந்திருக்கிறது, வளர்ச்சிக்கும் இயற்கைக்கும் போட்டி நடக்கிற மாதிரி. அதில் ஒரு முரண். துறைமுகங்கள் மற்றும் வணிக திட்டங்கள் பொருளாதார வணிக வளர்ச்சிக்கு தேவைதான் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் துறைமுகங்கள் அதில் வணிக திட்டங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படுமா? உயிராதாரத்தின் மீது விழுந்த அடி. மலையையும் மண்ணையும் சிதைப்பது வெறும் நில அமைப்பை மாற்றுவது மட்டுமல்ல, அது மக்களின் வாழ்வாதாரத்தை வேறுபடுத்ததாகும். பாலைவனமாகும் அபாயம். இதில் இன்று நாம் அனுபவிக்கும் வளம் இயற்கை கோடிக்கணக்கான வருஷங்களில் செதுக்கியது தான் நாம் இப்போ அனுபவிக்கிறோம். ஆய்ந்து அறிக மாற்று வழிகள். இதுக்கு மாற்று வழிகள் வளம் குறைந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் உள்ள குற்றீராய் நீர்க்கும் குன்றுகள் அல்லது கடுமானத்திற்கு தகுந்த மாற்றுத்தளங்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. நீர்முடிச்சுகள் என்கின்ற புத்தகத்தை எழுதியவர் முள்ளஞ்சேரி மு. வேலையன். இதில் 28 சாப்டர்கள் உள்ளன. இந்த புத்தகத்தில் அணைகள், நீர்நிலைகள், அதாவது அணைகள், ஓடைகள், ஆறுகள், குளங்கள் ஆகியவை எவ்வாறு உருவானது, அதன் வரலாறு என்ன, அது எதற்காக பயன்படுகிறது,
ஆகியவற்றை பற்றி இவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு மலை நீர்நிலை உருவாகுவதற்கு எவ்வளவு பெரிய பங்கு ஆற்றுகிறது என்பதை பற்றியும் இவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நீர்நிலை பாதிக்கப்படும் பொழுது அதை எவ்வாறு அந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் அதனை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதற்காக நிறைய வழிமுறைகளையும் கூறியுள்ளார். அதனால் என்னென்ன பயன்கள் ஏற்படும் என்பதையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அவர் மேற்கு தொடர்ச்சி மலை ஆகிய இந்த மலையில் நடக்கும் பெரிய அற்புதத்தை பற்றியும் அவர் பேசுகிறார். மேற்கு தொடர்ச்சி மலை நம் குமரி மாவட்டத்தின் 2 பருவமழைகள் ஏற்படுவதற்கு பெரிய பங்கு வகிக்கிறது என்பதை பற்றியும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நூலில் ஆசிரியர் இயற்கை பற்றி தன் மனதில் இருக்கும் கருத்துக்களையும் அவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். இந்த புத்தகம் வெறும் புவியியல் புத்தகம் அல்ல, அது நம் வாழ்வாதாரத்தை பற்றிய ஒரு அக்கறை. மழை இல்லை என்றால் மழை இல்லை என்ற எளிய உண்மையை உரக்கச் சொல்லும் ஒரு ஆவணமாகும். நீர்முடிச்சு புத்தகத்தில் எனக்கு பிடித்த தலைப்பு ஏவிஎம் கால்வாய் குமரியின் கனவு பாதை. அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மன் கால்வாய். மார்த்தாண்டவர்மனின் சிந்தனையில் உருவான கால்வாய். பூவாற்றில் இருந்து தேங்காய்பட்டணம் வரை சுமார் 10 மைல் தூரம் முதல் நீர்வழி போக்குவரத்து பயன்பாட்டிற்கு வந்தது. பின்னர் இது மண்டேகாடு புதூர் வரை நீடிக்கப்பட்டது. காலச்சக்கரம் மற்றும் வணிக இணைப்பு. ஏவிஎம் கால்வாய் வெறும் வணிக பாதை மட்டுமல்ல, அது ஒரு காலச்சக்கர பாலமாகவும் இருந்தது. வீழ்ச்சியும் தற்போதைய நிலையும். கேரளா பகுதியில் கொல்லம் முதல் பூவாறு வரை இன்றும் செயல்பாட்டில் உள்ளது. ஆனால் தமிழ்நாடு பகுதியில் பொலியூர் முதல் புதூர் வரை ஆக்கிரமிப்புகள், கட்டிடங்கள் மற்றும் கழிவுகள் கொட்டுமிடமாக உள்ளன. மீட்டெடுப்பதின் அவசியம் ஒரு தொலைநோக்கு பார்வையில். ஏவிஎம் கால்வாய் தேங்காய்பட்டணத்தில் இருந்து மீண்டும் அகலப்படுத்தி மணக்குடி வரை நீடிப்பதன் மூலம் குமரி மாவட்டம் புதிய பரிமாணத்தை பெறும். இயற்கை அன்னையை காப்போம், இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம், இயற்கையை பேணுவோம். நாம் பிற்கால சங்கதிக்கு நல்ல சுகாதாரமான சுத்தமான புன்னகை பூமியை வழங்குவதே நம் அனைவரின் கடமையாகும் என்று நூல் ஆசிரியர் மு. வேலையன் அவர்கள் இந்நூலின் வழியாக அறிவுறுத்துகிறார். இந்த வாய்ப்பை தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றி.